அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 1 டிசம்பர். இந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் வீக்லி அண்ட் மந்த்லியாகவும் எடுத்துக்கலாம். ஏன் இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு நான் இங்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்குறோம், ரெகுலராக ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்போது, பொதுவாக நம்மளுடைய ட்ரேடிங்கில் மார்க்கெட்டில் நிறைய மெத்தடில் என்ன பண்ணுறாங்க, ப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு போடுறாங்க. எதுக்காக? அந்த மார்க்கெட் மேலே ஒரு நம்பிக்கை நமக்கு வரும், நம்ம ட்ரேட் பண்ண நம்மளை மோட்டிவேட் பண்ணுவோம் அப்படின்ற அந்த காரணங்களுக்காக தான். இந்த அற்புதமான இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல், அப்புறம் இந்த ஆர்டர் ஃப்ளோ, ஓகே, அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு பொசிஷனலாக ஒரு ஒரு இன்கம் மெத்தடை நம்ம பண்ண முடியும் அப்படின்றத ஒருத்தரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், ஓகேங்களா? ஸோ இங்கே ஆக்டிவ் ட்ரேடர்ஸ்னு இருப்பாங்க, பேசிவ் ட்ரேடர்ஸ்னு இருப்பாங்க. அப்போது இங்கே ஆக்டிவ் ட்ரேடர்ஸ்ன்றவங்க ஆல்மோஸ்ட் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா இன்ட்ராடேவாக இருப்பாங்க. அவங்க வந்து அந்த பர்டிகுலர் டேயில் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு இன்கம்மை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி அவங்க அதுக்கான ஃபைட்டிங்கில் இருப்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி கேண்டிலோடைய வால்யூம் பார்க்குறது, ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து பையர்ஸ் இருக்காங்களா, செல்லர்ஸ் இருக்காங்களா, இல்லை அந்த இடத்துல பையர்ஸ் ஸ்ட்ராப் ஆகிட்டாங்களா, செல்லர்ஸ் ஸ்ட்ராப் ஆகிட்டாங்களா, இந்த மாதிரியான ஃபண்டமெண்டலான ஃப்ளோ, வால்யூம் ஃப்ளோ, அதை ஆர்டர் ஃப்ளோவில் பார்த்து அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து சிஸ்டமைஸ்டாக வந்து ஒரு இண்டிகேட்டர்லாம் வச்சு சிஸ்டம் டெவலப் பண்ணி இந்த இடத்துல நமக்கு ஒரு சிக்னல் வந்தால் பை பண்ணணும், சிக்னல் வந்தால் செல் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் ஹார்மோனிக் பேட்டர்ன்லாம் வரைஞ்சி அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேரியஸ் டைப் பண்ணுவாங்க. ஆனால் பேசிவ் ட்ரேடர்ஸ்னு இருப்பாங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் எடுக்கணும், ஒரு 2-3 நாளைக்கு நான் ஹோல்ட் பண்ணணும், ஒரு வாரம் ஹோல்ட் பண்ணணும், இந்த வாரம் மார்க்கெட்டோட வியூ எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு இன்கம்மை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் அதிகமாக, ஃபுல் டைம் ட்ரேடரோட பர்சன்டேஜ் அதிகமாக அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேசிவ் ட்ரேடர்ஸோட பர்சன்டேஜ் ரொம்ப அதிகம், ஓகேங்களா? அவங்க ஸ்விங் ட்ரேட் பண்ணுவாங்க, வீக்லி ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க, மந்த்லி ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அவங்களுடைய ஹார்ட் ஏர்னிங் மணியை இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு லாட்டை செல் பண்ணணும் அப்படின்னா 1.5 லட்சம் அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். ஹெச் பண்ணி போடணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 65,000 70,000 இல்லாமல் பண்ண முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட்டோடைய அந்த டிசைனிங்கில். அப்போ அவ்வளோ பணத்தை அவங்க நம்பி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மார்க்கெட்டோட வியூ தெரியும். புரியுதா? 2 விதமான ட்ரேடர்ஸ் இருக்காங்க, ஆக்டிவ் ட்ரேடர்ஸ், பேசிவ் ட்ரேடர்ஸ், ஓகேங்களா? இங்கே பேசிவ் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த மார்க்கெட்டோடைய லெவல்ஸ். அப்போ அந்த லெவல்ஸ் வந்து அவங்க எந்த இடத்துல அவங்க ப்ராப்பராக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணணும், எந்த இடத்துல அவங்களோட கேபிட்டலை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற லெவல் வந்து ரொம்ப டஃப்பு. அது வந்து அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அப்போது அந்த லெவல் கரெக்டான லெவலா அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ரொம்ப சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன், ஓகேங்களா? அப்போ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் இந்த கான்டெக்ஸ்ட் வைஸாக நம்ம வந்து அந்த லெவல்ஸை மார்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது. ஓகே, இந்த லெவலில் நமக்கு கன்ஃபார்ம் ஆனால் நம்ம ஃபர்தராக ஒரு ஸ்டெப் பண்ணலாம், கொள்ளலாம் அப்படின்றது இருக்குது. ஏன்னா ரெக்குயர்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட், ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேடர்ஸோடைய ரெக்குயர்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட், ஓகேங்களா? அப்போது இந்த மார்க்கெட் கான்டெக்ஸ்ட்டை ஏன் நம்ம வந்து வீக்லி ஹெட்டாக கொடுக்குறோம், பிட்வீனில் ஒரு சில நாட்களில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு உதவியாக இருக்கும், அது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. அதே நேரத்தில் இந்த மார்க்கெட்டை படிக்கணும், இதை டீட்டெயில்டாக படிக்கணுன்ற அந்த ஆர்வமும் அவங்களுக்கு வரும். அப்போ இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல இந்த வீக்குக்கான கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் பார்க்கும்போது பேசிக்காக நம்ம வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்ப்போமே. இப்போ இங்கே மூவிங் ஆவரேஜ் வச்சு இந்த பக்கம் இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய டே ப்ரொஃபைல், இந்த பக்கம் இருக்கிறது நிஃப்டியோடைய டே ப்ரொஃபைல். இது வந்து பேசிக்கான ஒரு மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ் வந்து 13, 21, 34 பேசிக்லி ஃபிபனாச்சி நம்பர்ஸ், ஓகே. இப்போது இதில் லிப் அண்ட் ஜா மெத்தட்ஸு இதில் வந்து அதெல்லாம் அவ்வளோ டீப்பாக நம்ம உள்ளே போகிறதில்ல. நம்ம வந்து பேசிக்காக பார்க்கக்கூடிய விஷயம் இது, நார்மலாக வந்து எல்லாருமே பார்க்கக்கூடியது, ஓகேவா? அப்போது இந்த இடத்துல ஏற்கனவே இந்த பிளேஸ்க்கு மார்க்கெட் வரும்போது நவம்பர் ஃபஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ மார்க்கெட் இந்த பிளேஸ் வரும்போது இந்த இயர்க்கான ஒரு ரேலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரேலியை மார்க்கெட் வந்து எப்படி கொண்டு வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து அந்த அந்த இயர் முடியும் போது ஒரு ரேலி இருக்கும், இயர் அண்ட் ரேலி வந்து இருக்கும், அது பிரகாரம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், ஓகேவா? அது பிரகாரமே நமக்கு இருந்துச்சு. அப்போ நம்ம சொன்னதால் இருந்துச்சா? இல்லை, எதிர்பார்ப்பு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கான கன்ஃபர்மேஷனை நம்ம எங்கே பார்த்தோம்? மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது அப்போது அந்த பர்டிகுலர் பேசிவ் ட்ரேடருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, ஒரு வியூ கிடைக்குது. அந்த வியூவை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்க பொசிஷன் எடுக்கிறாங்க.
அதோடைய பெனிஃபிட்டு அவங்களுக்கு கிடைக்குது. ஓகே, அப்போது எல்லா டைமும் இது நடக்குமா? எப்போ அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும்? சிமிலர்லி அதே மாதிரி இங்கே மார்க்கெட் லோ வரும்போது அகெயின் வி டோல்ட் இந்த இடத்துல ஆவரேஜ் ஆகிருக்கு, இப்போ கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும், கிடைக்குது, அப்போது அவங்க பொசிஷனை இருக்கிறாங்க. ஓகே, அப்போது இந்த மாதிரி நார்மலாக வந்து அந்த பொசிஷனை எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும். இது வந்து ஃபர்தராக மார்க்கெட் வந்து போகுமா போகாதா அப்படின்னு அந்த தயக்கம் இருக்கும். இப்போ அந்த தயக்கம் என்ன ஆகுது? உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. ஏன்? அந்த இடத்துல அந்த மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கை மார்க்கெட் ப்ரொஃபைல் அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுது? அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பிங்காக இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் ஒரு ட்ரேடருமே அவங்க எதிர்பார்க்குறாங்க. நம்ம வந்து மார்க்கெட்டில் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னும் போது எப்படி வந்து நம்ம அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறது அப்படின்னு அந்த கிளாரிட்டியெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது பாருங்கள். பேங்க் நிஃப்டி நேற்று மார்னிங் அந்த ஃபஸ்ட்டு ஒரு பிகினிங் அப்போது ஒரு லோ வந்துட்டு போயிருக்கு. அது வந்து நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் தெரிஞ்சது, இங்கேயும் நமக்கு தெரியுது. அப்போ அந்த லோ வந்த இடம் வந்து ஏற்கனவே லோ எடுத்த பிளேஸ்க்கு மார்க்கெட். அப்போ என்ன நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்த அப்கமிங் வீக், இந்த மந்த்துக்கு இதுக்கு அபவ்வில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறோம். சிமிலர்லி இங்கே நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த லோக்கு வந்து ப்ரைஸ் வந்துட்டு போன பிறகு இன்னைக்கு ரீசெண்டாக ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹையில் தான் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அப்போ ஆல் டைம் ஹையில் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னும் போது அது பொதுவான ஒரு மெக்கானிக்கல் பிளேஸ். எப்படி? ஒரு இயரோட ஹை இயரோட லோ, மந்தோட ஹை மந்தோட லோ, வீக்கோட ஹை வீக்கோட லோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த அது வந்து டேவோட ஹை டேவோட லோ, வேல்யூ ஏரியா ஹை, இதெல்லாம் வந்து ஒரு மெக்கானிக்கல் ரெஃபரன்ஸாக வந்து மார்க்கெட்டில் ஆக்ட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பொதுவாக வந்து ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அப்படின்ற அந்த மாதிரி அல்காரிதமிக் செட்டப்ஸ்லாம் பண்ணுவாங்க, மெக்கானிக்கல் ரெஃபரன்ஸ். அப்போ அந்த மெக்கானிக்கல் ரெஃபரன்ஸில் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டில் வந்து இன்வெஸ்டர் ஆர் ஆக்டிவ் அப்படின்னா என்ன ஆகும்? டெஃபினட்டாக இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போகும். இது வந்து எல்லாருக்கும் புரியும். யாருக்கு? சாதாரண மார்க்கெட்டில் வந்தவங்களுக்கும் புரியும், எளிமையானது. ஆனால் இதுக்கு எப்படி கன்ஃபர்மேஷனை பார்க்குறது? அப்போது இந்த ஹை போயிட்டும் ரிட்டர்ன் வரலாம், இந்த ஹைக்கு மேலே இப்படி கன்ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னும் போது இங்கே ப்ரொஃபைல் வந்து நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டூலாக நமக்கு அமையுது, மார்க்கெட் ப்ரொஃபைல். புரியுதுங்களா? அப்போ கரண்ட்டாக ஒரு பேசிக்காக ஒரு மூவிங் ஆவரேஜை பார்த்து ப்ரைஸ் இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்குது, மூவிங் ஆவரேஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, திரும்பவும் ரீட்ரேஸ்க்கு வருமா இல்லை மார்க்கெட் அப்படியே கண்டினியூ பண்ணுமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்றது பொதுவாக ஒரு நார்மலாக மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ இதுக்கு மேலே இந்த கன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு உண்டான அந்த மெத்தடை நம்ம எங்கே பார்ப்போம்? மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்ப்போம். இப்போ நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய அதே மெத்தட்லேயே பார்ப்போம். இப்போ மந்த்லி ப்ரொஃபைலுக்கு எந்த இடத்துல பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு ஸ்டே பண்ணு? ப்ரீவியஸ் மந்தோடைய அந்த ஹை வேல்யூ ஏரியா. அப்போ அந்த ஹை வேல்யூ ஏரியாவில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரைஸ் என்ன பண்ணுது உங்களுக்கு? ப்ரீவியஸ் மந்த் ஹைக்கு மேலே அகெயின் டைம் ஸ்பெண்ட் பண்ண பிறகு கண்டினியூ ஆகுது. அப்போ லாஸ்ட் டே என்னாச்சு? ஃப்ரைடே ஒரு லோ எடுத்துகிட்டு போயிருக்கு. கரெக்டுங்களா? அப்போது இந்த இடத்துல இந்த லோ எடுத்துகிட்டு போனதால் நமக்கு என்ன வேணும்? கட்டாய மண்டே இதுக்கு மேலே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் மார்க்கெட்டு அப்படின்ற அந்த ரெக்குவயர்மெண்ட் நமக்கு கிரியேட் ஆகுது. அந்த ரெக்குவயர்மெண்ட் அங்கே நடந்துச்சு அப்படின்னா we can hold our position. Otherwise book your profit or put your adjustment. சிமிலர்லி இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஹை வேல்யூ ஏரியா. இப்போ இந்த ஹை வேல்யூ ஏரியாவில் ப்ரைஸ் என்ன பண்ணிச்சு? இந்த மந்த்து நவம்பர் மந்த்து பேங்க் நிஃப்டி டவுனில் போயிட்டு இந்த ஹை வேல்யூ ஏரியாவுக்கு பிலோவில் போகலை. கரெக்டுங்களா? அப்போது இந்த அனாமலி ஏரியாவை மார்க்கெட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்ட் பண்ணியிருக்கு. அகெயின் திரும்பவும் இந்த ஹை வேல்யூ ஏரியாவை ப்ராப்பராக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? ஒரு டே ரேலி டேவாக நமக்கு அமைஞ்சுது. ஓகேங்களா? அப்போ அந்த ரேலி டேக்கு அப்புறம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? கண்டினியூ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ கண்டினியூக்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு ஒன்றும் கிடைக்கல. கிளியர்? புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கல. அப்போ இந்த கன்ஃபர்மேஷனுக்கு என்ன பண்ணணும்? நம்ம எப்படி பார்க்கணும்? நம்ம அதை டெய்லி ப்ரொஃபைல் எப்படி பார்க்குறது, வீக்லி ப்ரொஃபைல் எப்படி பார்க்குறதுன்றதை நம்ம நோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். சிம்பிள். நார்மலாக மார்க்கெட் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய அந்த காம்போனன்ட்ஸ் தான். ஆனால் அது எவ்வளோ பெரிய இம்பேக்டை வந்து ஒரு ஒரு பேசிவ் ட்ரேடருக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்டில் அதிகமான டைம் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து எவ்ரி 30 மினிட்ஸோ இல்லை 1 ஹவரோ இல்லை 2 ஹவரோ இல்லை ஒரு டேவோடைய அந்த லெவல் வரும்போது அவங்க செக் பண்ணி என்ன பண்ணுவாங்க? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து போடுவாங்க. அவங்களோட ஹேபிட் அப்படியா இருக்கும். வேரியஸ் டைப் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் தி மார்க்கெட். இப்போ வீக்லி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? போன வாரத்துக்கு அபவில் ப்ரைஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. கரெக்ட்? அப்போது
இங்கேருந்து நமக்கு யார் ஸ்ட்ராங்காக இருக்கணும்? இனிஷியேட்டிவ் பையர் ஸ்ட்ராங். தட் மீன் ஃப்ரெஷ் மணி மார்க்கெட்டில் உள்ளே வரணும் அப்படின்ற அந்த ரெக்குயர்மெண்ட்டு அப்கமிங் வீக்குக்கு வீக்லியில் தெரியுது. ஓகே, அப்போ மந்த்லியில் ப்ரொஃபைல் அபவ், போன வாரத்தை விட இந்த வாட்டி அபவ். அப்போது எதுக்கு கீழே ப்ரைஸ் வரக்கூடாது? நமக்கு இதுக்கு கீழே ப்ரைஸ் வரணும். அப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்குது. அப்போ எப்போ? மண்டே ப்ரைஸ் ஓப்பன் ஆகி உங்களுக்கு என்ன கூடாது, இந்த ஹை வேல்யூ ஏரியாவுக்கு பிலோவில் நமக்கு இந்த வாரம் வந்ததுன்னா டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணும் டிசம்பர் மந்த். ஓகே, அப்போ இந்த இடத்துல இருக்குது. அப்போ எப்படி அவர் அந்த ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுவாருன்றது அவருக்கு அந்த ட்ரைனிங் எடுத்துருப்பாரு, அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். அப்போ இந்த இன்ஃபர்மேஷனே அவருக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா அவங்க ஆப்ஷனில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணணும், ஓகேங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணணும், இதெல்லாமே அவங்க நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் தே ஆர் தி ஆப்ஷனல் ஸ்ட்ராட்டஜி அட்ஜஸ்ட்மெண்ட் எடர். ஓகேங்களா, பேசிவாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன, நான் இந்த லெவலில் கன்ஃபர்மேஷன் பார்க்கறது தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். எப்படின்னா அந்த பே ஆஃப் சார்ட்டில் அவங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துருப்பாங்க. ப்ரைஸ் வந்து இந்த எட்ஜில் இப்படி நின்றுட்டே இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்டை அவங்க போஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு அந்த ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கும்போது இந்த இடத்துல அதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக அவங்க வெயிட் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே ஃபைன். இப்போ நிஃப்டி போன வாரத்துக்கு அபோவில் ப்ரைஸ் போகும்போது இங்கே எப்படி உங்களுக்கு வந்து அங்கே லோ வேல்யூ ஏரியா இருந்து மார்க்கெட் மேலே மூவாச்சு. சிமிலர்லி இங்கே எப்படி கிரியேட் ஆயிருக்கு வித் ப்ராப்பர் ரேலி டே, அந்த சிங்கிள் பிரிண்டோட அந்த பையிங் டைலோட மார்க்கெட் அன்றைக்கி ஒரு நாள் மேலே போயிடுச்சு இல்லை, 2 நாளுக்கு முன்னாடி அதோட நிற்குது. அப்போ இங்கேயும் அதே எதிர்பார்ப்போடு இருக்கும். அப்போது இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம். மார்க்கெட்டு இந்த ஜோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா இல்லை நமக்கு கண்டினியூஸ் ஆக்ஷன் கொடுக்குமா அப்படின்னு. ஓகேங்களா, அப்போ இந்த இந்த புரிதல் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க டிப்ளாய் பண்ணுவாங்க. டிப்ளாய் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எப்படி அது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா ஃபாலோ பண்ணலாமா, இல்லை அது வந்து நமக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் எப்படி மேனேஜ் பண்ணலாமான்றத அந்த ப்ரிப்பரேஷனுக்கு அவங்க ஹெல்ப்பாக இருக்கும். ஆல்ரெடி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இந்த வீக்கெண்ட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த புரிதல் கிடைக்குது. நெக்ஸ்ட், இதே வந்து மார்க்கெட் ஆக்டிவிட்டியாக நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே பேங்க் நிஃப்டியை நம்ம கிளியராக கிளாரிஃபை பண்ணுறோம். இப்போ நிஃப்டிக்கு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ கரண்ட்டாக ப்ரைஸ் இருக்கிற இந்த இடம் நமக்கு சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த்துக்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஏன் ஹையில் மார்க்கெட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கு, எப்படி போயிருக்கு, இந்த இடத்துல ஒரு கேப் அப்போட ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கு. அப்போது இந்த கேப் அப்போ இவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் அதுக்கு மேலே அவங்க இது பண்ணலை, நியூ மணியை இன்னும் கொண்டு வரல. அப்போது ரியலி இந்த கேப் அப்போ அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்களா, இன்ஸ்டியூஷன்ஸ் ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்களா இந்த கேப் அப்போ பெரும்பான்மையாக அப்படின்னு பார்ப்போம். இங்கே டைம் ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போது இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, செல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே மார்க்கெட் வந்து ரொட்டேஷனல் மார்க்கெட் ஆகிட்டே இருக்குது, டைம் டிக்கே நடந்துகிட்டே இருக்குது. கிளாரிட்டி வருதுங்களா? அப்போ இது வந்து ஹையில் நடக்குது, ப்ரொஃபைலோட ஹையில் நிற்குது, ப்ரொஃபைலோட ஹை. இது என்ன ப்ரொஃபைல் ஆல்ரெடி டெவலப் ஆகிடுச்சு. ப்ரொஃபைல் டெவலப் ஆன பிறகு ஒரு டேரக்ஷனுக்கு ட்ரை பண்ணோம். டைரக்ஷன் ட்ரை பண்ண பிறகு ஒரிஜினல் டைரக்ஷன் ட்ரை பண்ண பிறகு ரிஜெக்ட் ஆகக்கூடாது, அதுதான் இங்கே அண்டர்ஸ்டாண்டிங். ரிஜெக்ட் ஆகலை, ஓகேங்களா. ஒரு புல் பேக்கோட ப்ரைஸ் போயிருக்கு. டெவலப் ஆன பிறகு ஒரிஜினல் டைரக்ஷன், புல் பேக், இப்போ வெயிட்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன். அப்போ இந்த இடத்துல நமக்கு சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த் நடந்துட்டுருக்கு. கிளியர்? இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும், கன்ஃபர்மேஷன் வேணும். இப்போ இதுதான் டெய்லியில் அவர் பார்க்கணும். அப்போ ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணுவாங்க, போன வாரம் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருப்பாங்க, மண்டே டியூஸ்டே எக்ஸ்பைரி இருக்கும், இதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ எப்படி இதை மேனேஜ் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது வெயிட் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்க எதிர் எக்ஸிட் பண்ணிப்பாங்க, இல்லைனா பொசிஷனை ரோல் ஓவர் பண்ணி சேஞ்ச் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இப்போது இதுக்கான கான்டெக்ஸ்ட் எந்தெந்த இடத்துல அவங்க பார்க்கணும், எந்தெந்த பிளேஸில் அவங்க பார்க்கணும் அப்படிப்பா. ஸோ முக்கியமாக ஹை வேல்யூ ஏரியா பார்க்கணும், லோ வேல்யூ ஏரியா பார்க்கணும், ஹை வால்யூம் நோட் பார்க்கணும், லோ வால்யூம் நோட் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஆக்ஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். அது நம்ம ட்ரைனிங் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. ஓகே, அப்போது இந்த இடத்துல வந்து திஸ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் கேன் லேர்ன் ஈஸிலி. ஆனால் அதுக்கு கொஞ்சம் பயிற்சி பண்ணியாச்சுன்னா ஈஸியாக வந்துடும். அப்போ பேசிவ் ட்ரேடர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மார்க்கெட்டுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ணும்போது தென் அவங்க வந்து அந்த இன்ட்ராடேயில் மார்க்கெட் எப்படி மெக்கானிசம் நடக்குதுன்றதை அவங்க ஆஃப்லைனில் அவங்க என்ன பண்ணுவாங்க, லேர்ன் பண்ணிகிட்டே வருவாங்க. ஓகேங்களா? அவங்க நேரம் கிடைக்கும் போது அதுக்கு உண்டான சப்போர்ட் பண்ணுறவங்கள அவங்க தேடுவாங்க. ஓகேங்களா? அப்படி அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு எப்போ அதுக்கான சூழ்நிலை வருதோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ரியல் டைம் ட்ரேடராக மாறுவாங்க. அப்போது பிறக்கும் போது யாரும் ட்ரேடராக பிறக்கிறது இல்லை. ஓகேங்களா? அதே நேரத்தில் சூழ்நிலையால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஃபுல் டைம் ட்ரேடராக வர முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. ஓகேங்களா? இது மாதிரி ஆனால் பேஷனாக என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரேடிங்கை அவங்க லைக் பண்ணுவாங்க, அதை கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருப்பாங்க, அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
ஓகே, அதே நேரத்தில் ஒரு பேசிவ் இன்கம்மை அவங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்போது இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் என்ன இருக்குது, உங்களுக்கு அழகான ஒரு டி ப்ரொஃபைலாக தான் அமைஞ்சிருக்கு. ஒரு நியூட்ரல் டேவாக தான் மார்க்கெட் வந்து இருந்திருக்கு. அப்சைடு வந்து போன மார்க்கெட் திரும்ப ஒரு நார்மல் நியூட்ரல் டேவாக மார்க்கெட். இது எங்கே இருக்குது, ப்ரீவியஸ் டே ப்ரொஃபைலுக்கு இன்சைடில் இருக்குது. அப்போது இப்போ கரண்ட்டாக நீங்கள் வந்து கிஃப்ட் நிஃப்டி செக் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் வந்து எங்கே உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது எங்கே கிஃப்ட் நிஃப்டி. கரெக்டாக மார்க்கெட் முடியும் போது அவங்க மார்க்கெட் நம்ம மார்க்கெட்டுக்கு அப்புறமா நம்ம மார்க்கெட் இங்கே முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அவங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அவங்க இந்த இடத்துல தான் டைம் ஸ்பெண்ட். அப்போது இதுக்கு அபவில் நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் வந்து வேணும். அதை கன்ஃபர்மேஷனுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா அப்போ இது சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த்து நமக்கு ஓகே ஆகிடும். இல்லைனா ப்ரைஸ் என்ன பண்ணணும், லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு ஓடிடும். சிம்பிள். ஓகே அப்படி வருது அப்படின்னா அது எப்படி மேனேஜ் பண்ணலாம். அப்போது அப்சைடில் இந்த மார்க்கெட் ஜென்ரேட் இன்ஃபர்மேஷனான என்னது இந்த இடத்துல ரிஜெக்டிங் பாயிண்ட் இருக்குது. அப்புறம் இந்த டேவோட ரிஜெக்டிங் பாயிண்ட் இருக்குது. அப்புறம் டே பிகினிங்கில் மார்க்கெட் வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்து காமிச்ச பாயிண்ட் இருக்குது. தென் ப்ரீவியஸ் டேவோடைய லோ இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்லைட் வேல்யூ ஏரியா, ஹை வேல்யூ ஏரியா, அண்ட் இந்த இடத்துல ஸ்லைட்டில் ஒரு லோ வேல்யூ நோடு, அங்கே அந்த பாயிண்ட் இருக்குது. ஓகேவா. அப்புறம் இந்த பையிங் டெய்ல் இருக்குது, சிங்கிள் பிரிண்ட். அப்புறம் இந்த பையிங் டெய்லோடைய மிட் பாயிண்ட். ஃபைனலாக இந்த லெவல். அப்போது இந்த ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும். அதெல்லாம் வந்து அவங்க நோட் பண்ணணும். ஓகேங்களா, கிளியர். ஓகே, இதே இன்ட்ராடேயில் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்கன்றது நம்ம லாஸ்ட்டு ஃபியூ டேஸாகவும் சொல்லியாச்சு, லாஸ்ட்டு வீக்ஸாக சொல்லி நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் அடுத்த செட் ஆஃப் லேர்னிங்கை உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஆர்டர் ஃப்ளோ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஹோம்ஒர்க்கை கொஞ்சம் நாளைக்கு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஹோம்ஒர்க்கை நான் பார்த்துறேன். இதுக்கான ப்ராக்டிஸ் வந்து ஒரு கேண்டில் இருக்குது. இந்த கேண்டிலில் வரக்கூடிய செல்லர்ஸோடைய வால்யூம், பையர்ஸோடைய வால்யூம் பார்க்குறீங்க. பையர்ஸோட வால்யூம் மைனஸ் செல்லர்ஸோட வால்யூம் என்னது உங்களுக்கு டெல்டா. அப்போ ஒரு இடத்துலையும் டெல்டா உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதே நேரத்தில் இந்த கேண்டிலில் ஏதாவது இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும், வால்யூம் அதிகமாக வரும். பை அண்ட் செல் போத் வால்யூம் அதிகமாக வரும். அப்போது வால்யூம் எங்கே வந்திருக்கு, இப்போ இது வந்து பாசிட்டிவ் டெல்டானா பாசிட்டிவ் டெல்டா எந்த இடத்துல வந்திருக்கு, அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த காம்பினேஷனை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது கரெக்டாக நடந்தால் கண்டினியூட்டி இருக்குது, இது கரெக்டாக நடக்கலைன்னா அங்கே கேள்வி. அப்போ அந்த கேள்வி வந்து வேரியஸ் ஆன்சர்ஸ் இருக்குது. அங்கே வந்து ட்ரேடர் வந்து ட்ராப் ஆகிறாங்களா, இல்லை டைவர்ஜென்ஸ் நடக்குதா. ஓகேங்களா, அந்த வந்து ட்ராப் ட்ரேடராக இருக்காங்களா, இல்லை டைவர்ஜென்ஸ் வந்து அங்கே நடந்திருக்கா. ஓகேங்களா, தட் மீன் லிமிட் பை லிமிட் ஸ்பெல், இந்த கான்செப்ட் எல்லாம் அப்புறம் உள்ளோம். அப்போ இது வந்து இதுதான் ரொம்ப பேசிக்காக உங்களுடைய ஐஸ் வந்து ப்ராக்டிஸ் ஆகும் இந்த காம்பினேஷனில் பண்ணலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ டெல்டா வந்தால் நம்ம ரியாக்ட் பண்ணோம், எவ்வளோ வால்யூம் வந்தால் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்றத நம்ம லாஸ்ட்டு ஃபியூ செஷன்ஸில் வந்து அதை நம்ம எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுவே போதுமானதாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன். அதை நீங்கள் ரொட்டேஷனாக பார்க்க தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான அந்த இம்பேலன்ஸ் ஜோன் வரையிறது, ட்ராப்பிங் ட்ரேடரை நோட் பண்ணுறது, எந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் பார்க்குறது, அதெல்லாமே உங்களுக்கு அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு இந்த காம்பினேஷனை நம்ம வந்து எப்படி இங்கே வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிங்கிள் பிரிண்ட்டு, இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் இங்கே போகுது, இது சிங்கிள் பிரிண்ட்டு கீழே மார்க்கெட் போகுது அப்படின்ற மாதிரி இங்கே புரிஞ்சிக்கிறோம்ல. நம்ம இங்கே வந்து ஒரு பிஓசி இருக்குது, பிஓசிக்கு மேலே மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகி ஹை வேல்யூ மேலே இப்படி கன்ஃபார்ம் இது புரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி அங்கே ஒரு கேண்டிலோடைய அந்த இன்டர்னல் மெக்கானிசமை, ப்ரைஸ் எக்ஸிக்யூஷன் மெக்கானிசமை நம்ம என்ன பண்ண புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அது புரிஞ்சிக்கும் போது எப்படி வந்து டாம் ஆக்டிவிட்டி நடக்குது, டெப்த் ஆஃப் மார்க்கெட் எப்படி நடக்குது, அந்த டெப்த் ஆஃப் மார்க்கெட்லேருந்து எப்படி வந்து லிமிட் ஆர்டர் அந்த அக்ரெசிவ் ஆர்டருக்குள்ளே மேட்சிங் நடக்குது, இந்த மெக்கானிசம்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே ஆர்டர் ஃப்ளோவில் வரக்கூடிய அந்த ஃபுட் பிரிண்ட்டை நோட் பண்ணி அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுவோம், அதுக்கு உண்டான அந்த ஸ்ட்ராட்டஜியெலாம் நீங்கள் பில்ட் பண்ணும்போது இன்ட்ராடேயில் உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கும். திஸ் செஷன் இஸ் ஹெல்பிங் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட். வில் see on next session. Thank you.